ஆட வைக்கிறோம் குளிக்கிட்டு தம்பி பாலக்கோயில் நடைபெற்ற சாம்பியன் ரூபகாட்ட சுற்றுச்சூழலில் நடைபெற்ற சம்பவத்தின் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றனர். அலசிகை சொல்லப்படுகின்றன.
ஒரே எடிட்டாக பார்ப்போம். கரெக்டாக இங்கே தான் லீடிங்கில் இருக்காங்க. அவங்க வேற இல்லை.
கருத்துகளை பல குறைந்து போங்க பிரதேச சபை பிரதேச மட்டம் மாவட்ட மட்டம் வடக்கு மாகாணம் போன்ற போட்டிகளிலே பல வெற்றியீட்டிய வீரர்கள் இன்று நடைபெற்ற சம்பியன் தினத்தை வெற்றியிட்டுள்ளனர். இந்த வீரர்களை கௌரவிக்கும் முகமாக எமது சமூகத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றனர். எமது சமூகம் நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றனர். இந்த கௌரவிப்பு நிகழ்விலே தேசிய அணியில் இடம் பிடித்த வீரன் நிதர்சன் மற்றும் தாய்லாந்திற்கு பாலுவுக்கு போட்டிக்கு சென்று இரண்டாம் இடத்தை பிடித்த ஜஸ்டின் ஜெனிகா அவர்களையும்
போட்டிகளை வெற்றி பெற்ற வீரர்களை கௌரவிப்பதிலே இந்த நாட்டுக்குழா நாவாந்துறை மக்கள் பெருமிதம் அடைகின்றனர். இன்றைய கௌரவத்தின் முதல் நிகழ்வாக இன்றைய கௌரவிப்பு நிகழ்வின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கு ஏற்றப்படும். மங்கள விளக்கினை யாழ் நாவாந்துறை சரசமோ நிலைய தலைவர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நான் சொல்கிறேன் இதனை தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க நாவாந்துறை செம்மேறு விளையாட்டுக் கழக தலைவர் பிரேமன் சதீஷ் அவர்களை அழைக்கின்றோம். இதனை தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க முழங்காவில் போலீஸ் அதிகாரி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனை தொடர்ந்து சாம்பியன் லீக் தொடரும் பயிற்றுவிப்பாளர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நாட்டுக்குழா நாவாந்துறை செம்மேறு விளையாட்டுக் கழக தலைவர் சிங் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து செம்மேறு விளையாட்டுக் கழகத்தினுடைய அணித் தலைவர் நிதர்சன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து சுவிசேஷ கூடார போதகர் நித்யசீலன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையினை வழங்குமாறு செம்மேறு விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் மூத்த வீரனுமான ஞானசேகரம் மின்சிங் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். இன்றைய சாம்பியன் லீக் வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எமது பங்கு தந்தை மற்றும் எமது பங்கின் அருட்சகோதரி மற்றும் கோடகிரி லீக் தலைவர் மற்றும் சாம்பியன் லீக் வீரர்கள் மற்றும் சாம்பியன் லீக் பயிற்றுவிப்பாளர் ஜஸ்மீர் அவர்களையும் நாவாந்துறை சமத்துணை தலைவர் மற்றும் நாவாந்துறை செம்மேறு விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ஏனைய செம்மேறு விளையாட்டுக் கழக நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சுவிசேஷ கூடார போதகர் நாச்சுகுடா பள்ளியினுடைய மௌலவி அவர்களையும் அயல் சமூகங்களிலிருந்து வருகை தந்திருக்கும் விளையாட்டுக் கழக பிரதிநிதிகள் அனைவரையும் மற்றும் இன்றைய நேரில் கலந்து கொள்ள இருக்கும் கலை போக்கி
வீராங்கனை தேசிய ரீதியில் இடம் பிடித்த ஜஸ்டின் வினாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நாச்சுக்குடா நாவாந்துறை அமைப்புகளின் பிரதிநிதிகள், விளையாட்டில் மூத்த வீரர்கள் அனைவரையும் நாச்சுக்குடா தென்மேற் விளையாட்டுக் கழக சார்பில் வருக வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. மங்கள விளக்கினை வரவேற்பு உரையினை நிகழ்த்திய செம்மேரி விளையாட்டுக் கழக தலைவரும் மூத்த வீரருமாகிய பென்சிங் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இறை வழிபாடு இடம்பெறும். இறை வழிபாட்டினை நடத்துவதற்காக இளைஞர் மன்றத்தினை அழைத்து வைக்கின்றோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டில் நடைபெற்ற சாம்பியன் கிண்ணம் முதல்வந்தாட்ட சுற்றுத்தொடரில் யாழ் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் அணியினர் இறுதி ஆட்டத்தில் கொழும்பு சவுண்டர்ஸ் அணியினரை வெற்றி பெற்று வடக்கு கிழக்கிற்கு ஒரு பெருமையை சேர்த்த அணியாக இன்று நடமதித்துள்ளது. இந்த அணியானது யாழ் மாவட்டத்திலே பிரதேச மட்டம், மாவட்ட மட்டம், வடமாகாண மட்டம், கடைசியில் தேசிய அளவிலே என்ற அளவில் கூட சாதனையை படைத்து இன்று சாம்பியன் லீக்கினுடைய சரித்திர நாயகர்களாக இன்று நமது சமூகத்திலே வரவேற்றிருக்கின்றோம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் உருவாக்கம் பெற்று 80 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த அணியாக திகழ்கின்றது. இந்த அணியிலே பல உதயபந்தாட்ட ஞாபகங்கள் இருந்த போதிலும் அவர்கள் பிரதேச மட்டம், மாவட்ட மட்டம் என்கின்ற போட்டிகளிலே பல சரித்திரங்களை படைத்திருக்கின்றனர். இருந்த போதிலும் அவர்களுடைய கால சூழ்நிலை கூடுதலாக வடமாகாணத்திலே அதிகமான காலங்கள் போர் சூழ்நிலை காரணமாக அவர்கள் வெளி இடங்களுக்கு செல்ல முடியவில்லை.
இருந்த போதிலும் 72ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூட யாழ் நாவாந்துறை அணியிலே இருந்து வடமாகாண அணித்தலைவர்களாக கூட சில போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கின்றனர். சரித்திரங்கள் பல புரிந்த போதிலும் எமது புதிய தலைமுறையினர் அண்மையிலே நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற எமது உயிர்ப்பு திருவிழாவுக்கு முன்பு முதல் நாள் நடைபெற்ற ஒரு இறுதி ஆட்டம் சர்வதேசத்தையே வியக்க வைத்த ஒரு இறுதி ஆட்டம் என்று நாம் கூறலாம். இந்த போட்டியினுடைய இந்த வெற்றி கிணம் வடக்கிற்கு வருமா என்ற கேள்விக்குறி இணையதளங்களிலே வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நாவாந்துறை செம்மேர் வீரர்கள் தேசியத்திலே சாதிப்பார்களா என்ற கேள்விக்குறி. இவ்வாறான போட்டிகளின் மத்தியிலே கேள்விக்குறியினை உடைத்தார்கள். சர்வதேசத்தில் உள்ளவர்களுக்கு அழுத்தத்தினை கொடுத்தார்கள். தமிழர்கள் போராட்டத்தால் தோற்கப்பட்டாலும் நேர்மையான வழியிலே எந்த விடயத்திலும் வெற்றி பெறுவோம் என்று இந்த வெற்றியானது உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த வெற்றியாக அமைகின்றது. இந்த பெருமை புலம்பெயர் தமிழர்கள் அனைவருக்குமே ஒரு பெருமிதம் கொள்கின்ற வெற்றியாக அமைகின்றது. எனவே இந்த சாம்பியன் லீக் போட்டியிலே கலந்து கொண்ட 23-24 வீரர்களை எமது நாட்டுக்கடா நாவாந்துறை விளையாட்டுக் கழகம் ஏனைய அமைப்புகள் மக்கள் சார்பிலே நாங்கள் பாராட்டி வாழ்த்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக யாழ் நாவாந்துறை சன சமூக நிலைய தலைவர் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனம் இடம்பெறும்.
வரவேற்பு நடனத்தை வழங்கிய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக யாழ் நாவாதுரை சனசமுல்லிய சார்பில் சனசமுல்லிய செயலாளர் சின்னா அவர்களை உரையாற்றினாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இன்னொரு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகமாகிய தங்களுடைய இந்த வரலாற்று வெற்றியினை தங்களோடு சேர்த்து மகளும் விதமாக தங்களுடைய வீரர்களை கௌரவிப்பதற்காக இந்த இடத்துக்கு அழைத்தமையேற்று நாங்கள் பெருமகளடைகின்றோம். உண்மையில் இந்த வரலாற்று வெற்றியானது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக உண்மையில் சொல்ல போனால் இந்த போட்டியிலே வடக்கிலிருந்து ஒரு தமிழ் அணியாக பங்கு பெற்றி ஏனைய தொழில்முறை கழகங்களோடு போட்டியிட்டு இந்த சிறப்புமிக்க கிண்ணத்தை வடக்கு நோக்கி கொண்டு வந்த பெருமை நாவாதுரை செயின்ட் மேரிஸ் அணியை சார்ந்துள்ளது. அந்த வகையிலே இந்த சாதனையாளர்களை கௌரவிப்பதற்காக எங்களை இங்கே அழைத்து இந்த இடத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய உறவுகளான நாச்சித்ராவிலே வாழுகின்ற நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் வேறு நீங்கள் வேறு அல்ல, நீங்கள் தான் நாங்கள், நாங்கள் தான் நீங்கள். பிரதேச ரீதியாக நாங்கள் பிரிந்து வாழ்கின்ற போதும் உறவு ரீதியாக என்று எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய அணி வீரர்களை உங்களுடைய ஊருக்கு அழைத்து அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றி பெற்ற நாளிலிருந்து திட்டமிடப்பட்டு சிறந்த ஒரு முறையிலே நாங்கள் எதிர்பாராத முறையிலே இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறப்பான இந்த ஏற்பாட்டிற்கும் உங்களுடைய இந்த மதிப்பளிக்கும் தன்மைக்கும் நாங்கள் நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் சனசலே மற்றும் எங்களுடைய விளையாட்டுக் கழக வீரர்கள் சார்பாக சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த இது போன்ற மதிப்பளிக்கும் நிகழ்வு அல்லது இந்த பெருமை எங்களுடைய அணியோடு மாத்திரம் நின்று விடாமல்
நாச்சுராவிலே வாழ்கின்ற எங்களுடைய இந்த செயின்ட் மேரிஸ் அணியானது இந்த பிரதேசம் கடந்து மாவட்டம் கடந்து மாகாண தேசியம் வரை உங்களுடைய அணியும் சாதனையாளர்களாக வளர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த கௌரவ நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறமைக்கு நாச்சிக்குடா நாவாந்தரை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரசமலிய சார்பிலே உரையாற்றிய செயலாளர் சின்னா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக சபியல் லீக்கின் பயிற்றுவிப்பாளர் யஸ்மீர் அவர்களை உரையாற்றுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கம். எங்களுடைய செயின்ட் மேரிஸ் நாவாந்துறை அணியின் வெற்றியினை இந்த கிராம மக்களும், அதாவது நாவாந்துறை சமூகத்தைச் சேர்ந்த உறவுகளாகிய நீங்கள் இவ்வாறான ஒரு விழாவினை ஏற்படுத்தி எங்களுடைய வீரர்களையும் எங்களையும் மதிப்பளித்ததற்காக முதற்கண் உங்களுக்கு நான் நன்றியை கழகம் சார்பாகவும் ஒரு பயிற்றுடன் அடிப்படையிலும் கூறிக்கொள்ள வருகின்றேன். நன்றி. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த நிகழ்வை தலைமை தாங்குகின்ற அவர் கூறியது போல் இன்று நாவாந்துறையில் இந்த வெற்றிக்கு காரணம் அடிப்படையே முன்னிய வீரர்கள் தான். அந்த வகையில் இப்போது கூட ஒரு சில முன்னாள் வீரர்கள் எங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொன்னால், தற்போதைய இந்த இளைய சமுதாயத்தை வரவேற்பதற்கும் அவருடைய திறமையையும் மதிப்பளிப்பதற்குமாக வந்திருந்தமைக்காக முதற்கால் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய வீரர்கள் நிச்சயமாக அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வேறு எங்கேயோ இருக்கின்றது. ஆனால் இருக்கின்ற சில பலவீனங்களை மாற்றியமைத்தால் இந்த போட்டி அல்ல, இன்னும் ஏராளமான போட்டிகளை இந்த நாவந்துறை கிராமமும் எங்களுடைய வளமான பிள்ளைகளும் சாதிக்கக்கூடிய பல்வேறான நிலைகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் இந்த வருடம் சாம்பியன் லீக், சூப்பர் லீக் தரத்துக்கு நாங்கள் உயர்த்தப்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக 2027ஆம் ஆண்டு இந்த புனிதமான இடத்தை சொல்கின்றேன், எங்களுடைய பிள்ளைகள் அந்த சூப்பர் லீக்கிலும் வெல்லக்கூடிய அதிதிறமையான விளையாட்டு வீரர்கள் எங்களிடம் இருக்கின்றார்கள். அதனூடாக நான் தான் விரும்புவது, இவர்கள் இந்த மட்டத்தில் விளையாடுவதோடு மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய ஆசிய கழக மட்டங்களிலே நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டிகளிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நீண்ட நாள் ஆசை. அந்த வகையில் நாங்கள் வடமாகாண வீரர்களாக சேர்ந்து ஒரு சர்வதேச போட்டிக்கு நாங்கள் சொலிட்டில் பயிற்றுநர்களாக இருக்கும்போது பெரும்பாலுமாக எங்களுடைய வடமாகாணத்து பிள்ளைகள் தான் விளையாடினார்கள். அது வேறொரு மாவட்ட கழகமாக இருந்தது. இருப்பினும் அதில் ஒரு சிறிய திருப்தி இருந்தது. ஆனால் என்னுடைய இலக்கு எங்களுடைய வடமாகாண பிள்ளை அதே போன்று அதிக வாய்ப்பு இருக்கின்ற ஒரு கழகமாக எங்களுடைய செயின்ட் மேரிஸ் விளையாட்டு கழகம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் 2027-28க்குள் அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். நிச்சயமாக அதனை அவர்கள் செய்வார்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற AFC சாம்பியன் கிளப் டூர்னமெண்ட்ல உங்களுடைய பிள்ளைகள் விளையாடுகின்ற அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கின்றது. அதற்கான தேவை இங்கு இருக்கின்றவர்களிடம் சொல்ல வேண்டும். உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மைதானத்தை நீங்கள் தாராளமான பணங்களை செலவழிக்கின்றீர்கள், எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மைதானத்தை நீங்கள் கூட அதில் பங்காளியாகி அந்த மைதானத்தை நீங்கள் திருப்பி வாழ்ந்தால் நீங்கள் 2028ஆம் ஆண்டு இந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும்.
அதுவரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பான வீரர்களே, நீங்கள் இவ்வாறு மதிப்பளிக்கப்படும் போது உங்களுடைய பெருமதி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெருமதியிலிருந்து நீங்கள் கீழிறங்கி விடக்கூடாது. சாதாரண விளையாட்டு போட்டிகளுக்கு சென்றாலும் இந்த சென்ட் மேரிஸ் என்ற ஒரு பெயரினை விளையாட்டுகளாகிய நீங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒழுக்கம், அதே போன்று போட்டியில் நீங்கள் காட்டுகின்ற போட்டித்தன்மை, இந்த விடயங்களை நீங்கள் கவனம் எடுத்து வருகின்ற போட்டிகளில் நீங்கள் வெல்ல வேண்டும். ஆகவே அன்பான உண்மங்களே, மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வாறான நிகழ்வுக்கு எங்கள் அனைவரையும் அழைத்து கௌரவித்ததற்காக අවස්ථාවේදී ඔබතුමාට අපි යම් දෙයක් කියන්න ඕන. මේ ගම්මානයේ පාපන්දු කියන ක්‍රීඩාවත් ඒක උස්මකින් තියෙන ක්‍රීඩාවක් ගම්මානයේ. ඒ නිසා සමහර වෙලාවට මෙතන ක්‍රීඩා කරන අවස්ථාව රණ්ඩු වෙන්න සමහර සිද්ධ වෙලා තියෙනවා. ඒකට හේතුව මේගොල්ලෝ ඒ තරම් පාපන්දු වල ක්‍රේසි. නමුත් සාමාන්‍ය තත්ත්වයක හොඳ ජීවිතයක් ගත කරන මිනිස්සු. ඒ නිසා ඔබතුමා මේ ගම්මානවලට මේ අවට තියෙන ගම්මානවලට පාපන්දු ක්‍රීඩාවට දායක දුන්නොත් ඉතින් අපි සතුටු වෙනවා. මොකද හිටපු අපි මන්නාර මහා SSP මාත්‍යා තුල්සා නාගවර්ධ අහලා ඇති ගාල්ල එතුමා තමයි පාපන්දු සම්මේලනයේ උපසභාපති. ඒ නිසා පොලිස් කෙස් දෙනටත් ක්‍රීඩාවටත් සියලු දෙයකට අත්කදලා ඉන්නවා. ඒ නිසා ඔබතුමාත් මේ ගම්මානයේ පාපන්දු හා ක්‍රීඩාවට පැවැත්වීමට දායක දෙන්න නිසා කාර්මික ඉල්ලා සිටිනවා. அதால அன்பானவர்களே, நீங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், எனக்கு கடந்த வருடம் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டது. மிகவும் கவலையாக இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய இந்த சென்ட் மேரிஸுடைய வெற்றிகளை சில நேரங்களில் எங்களுடைய பார்வையாளர்களால் சீர்குலைக்கப்படுகின்ற சம்பவங்கள் இருக்கின்றது. அவைகளை நீங்களும் அதே போன்று நாவந்துறையில் இருக்கின்ற கழக ஆதரவாளர்களும் குறைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகமும் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எந்த அளவு பேசி இல்லாமல் விளையாட்டை மதித்து விளையாடுவது சொன்னால் நிச்சயமாக நாவந்துறை சென்ட் மேரிஸ் கழகமும் இந்த கிளிநொச்சி மாவட்டம் யாழ் மாவட்டத்திலே இந்த எங்களுடைய நாவந்துறை சென்ட் மேரிஸ் கழகமோடு வளரும் என்ற ஆசையை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். காத்து பலமாக அடிக்குது. கப்பத்துக்கு அங்கால வைங்கோ, கீழே வைங்க. அங்கால உரையினை வழங்கிய ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. சென்ட் மேரிஸ் பயிற்சியாளர் எஸ்பி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக வீரர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும். சாம்பியன் லீக் தொடரில் பங்கு பற்றிய வீரர்களின் வரிசையில் முதலாவது வீரராக மரியதாஸ் நிதர்சன் அவர்களை அழைத்து வைத்துள்ளோம். ஆனால் கப்பை இறக்கி வைங்கண்ணா. கப்புண்டா பொறுமை தெரியல. ஒன்று தம்பி கப்புண்டா பொறுமை தெரியாது. அண்ணா ஒதுக்கி வைங்க கீழே. மரியதாஸ் நிதர்சன் அவர்களை கௌரவிப்பதிலே நாட்டுக்குடா நாவாந்துறை மண் பெருமிதம் அடைகின்றது. அவர்களை கௌரவிப்பதற்காக அவர்களை முன்பு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இவருக்குரிய கௌரவிப்பினை வழங்குவதற்காக முழங்காவில் போலீஸ் உத்தியோகத்தர் அவர்களை கௌரவித்து வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மரியதாஸ் நிதர்சன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு முன்பே நாங்கள் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரன். சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்திலே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 2010ஆம் ஆண்டிலே இடம் பிடித்த ஒரு வீரன். ஆரம்பத்திலே யாழ் நாவாந்துறை ரோமன் கத்தோலிக்க பாடசாலையிலே கல்வி கற்று பின்பு பத்திரிகர் ஆசிரியர் கல்லூரியிலே கல்வி அங்கே அந்த பாடசாலையில் அவருடைய பெயர்
சிறந்தோங்கியது. இவருக்கு பொன்னாடைகளை கௌரவித்து போலீஸ் அதிகாரி அவர்களை அறிவிக்கிறோம். இவர் 2023 வயதிலே 2016ஆம் ஆண்டு தேசிய அணியிலே இடம் பிடித்து இந்தியா சென்ற போட்டியிலே கலந்து கொண்டவர். பின்பு 2017ஆம் ஆண்டு தேசிய அணியிலே இடம் பிடித்து தொடர்ச்சியாக 6 வருடங்கள் தேசிய அணியிலே விளையாடி சென்ட் மேரிஸ் டிவிஷன் 2 அதிலே இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்று இவர் அடித்த கோலினை வைத்து சென்ட் மேரிஸ் அணியினர் தரம் 1க்கு உயர்த்த பெற்ற பெருமை இவரை சாரும். இவர் 13 நாடுகள் சென்று விளையாடிய ஒரு வீரர். இவர் 13 நாடுகளின் வரிசையிலே ஜப்பான், கொரியா, பங்களாதேஷ், இந்தியா, சீனா, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற 13 நாடுகள் விளையாடிய ஒரு வீரன். இவருடைய திறமை கண்டு இவருடைய குடும்பத்திற்கு மட்டும் இந்த பெருமை என்று ஒட்டுமொத்தமாக பறந்து வாழுகின்ற நாவாந்திர என்கின்ற மண்ணிலே பிறந்த அனைவருக்குமே இவருடைய பெருமை சாரும். இதனைத் தொடர்ந்து கௌரவிப்பதற்காக ஜஸ்டின் ஜென்சி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஜஸ்டின் ஜெனடிகா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவர்களுடன் இவர்களுடைய தாய் தந்தையினர் இருவரையும் வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இவருக்கான பொன்னாடைகளை சுவிசேஷ கூடார போதகரும் அகில இலங்கை சமாதான நிர்வாகம் ஆகிய நித்யசீலன் பாஸ்டர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவர் பாலுதூக்கல் போட்டியிலே தாய்லாந்து நாட்டிற்கு சென்று அங்கு நடைபெற்ற பாலுதூக்கல் போட்டியிலே 2ஆம் இடத்தினை பிடித்து மாவட்ட மட்டத்திலே யாழ் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து யாழ் நாவாந்திரை மண்ணுக்கும் பெருமை சேர்த்த வீராங்கனை. இவரை பாராட்டி வாழ்த்துவது எமது நாச்சுகுடா நாவாந்துரை மண் பெருமிதம் அடைகின்றனர். இவருக்கான பாராட்டுகளை வழங்குங்கள். அடுத்ததாக 2 தடவைகள் சாம்பியன் தினத்திலே சென்னை விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றிய வேளை இவர்களுக்கு 2 தடவைகளுமே பயிற்றுவிப்பாளராக இருந்த ஜஸ்மின் சார் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக வீரர்களை கௌரவிப்பதற்கு முன்பு முழங்காவில் போலீஸ் அதிகாரி அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். शुभ संध्या प्रार्थना करूं. ඒකම මුලින්ම ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාවට මට සම්බන්ධ වෙන්න කියලා මම සංවිධානය කරපු සංවිධානයේ සියලු දෙනාට
பண்ணுவோம். இன்றைய நாள் இங்கு வாழ்கின்ற உங்களுக்கு இது ஒரு விசேடமான ஒரு நிகழ்வாகும். ඒක කියලා කියනවා නම් මම හිතන්නේ අද ඕගොල්ලන් ගමට වැදගත් ඓතිහාසික අවස්ථාවක්. මොකද ඕගොල්ලන්ගේ ගමෙන් දිවිච්ච තරුණ කණ්ඩායමක් කොළඹ වගේ ප්‍රදේශයකට ගිහිල්ලා සමස්ත ලංකා වශයෙන් ජයග්‍රහණයක් ලබාගෙන ඇවිල්ලා ඉන්නවා. காரணம் உங்களது மண்ணில் உருவாகிய விளையாட்டு வீரர்கள் கொழும்பு பிரதேசத்துக்கு சென்று வெற்றி அடைந்து வந்துள்ளமை பெருமைக்குரிய விடயமாகும். මම හිතන්නේ පාපද්දු කියන ක්‍රීඩාව තවම ශ්‍රී ලංකාවේ ජාත්‍යන්තරයට සාර්ථක විදිහට මේ ක්‍රීඩාව නෙවෙයි කියලා මම විශ්වාස කරනවා. இதுவரை உதவி பந்தாட்டம் என்பது தேசிய மட்டத்தில் ஒழுங்கான முறையில் இதுவரை சாத்தியமான முறையில் ஒரு விளையாட்டாக இதுவரை நான் காணவில்லை. මොකද ශ්‍රී ලංකාවේ ක්‍රීඩාවලින් ගත්තා ශ්‍රී ලංකා ජාතික ක්‍රීඩාව කියන්නේ වොලිබෝල්. இலங்கையின் தேசிய விளையாட்டு வாலிபால். නමුත් ඔයගොල්ලෝ අපි සියලු දෙනා දන්නවා මේ ශ්‍රී ලංකා ක්‍රීඩා අතරින් මුල්ම තැන දීලා තියෙන අපි හැමදාම ක්‍රිකට් වලට. உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையில் முன்னுரிமை கொடுக்கப்படும் விளையாட்டு கிரிக்கெட். නමුත් පාපන්දු ක්‍රීඩාව ජාත්‍යන්තරයට යන්න උත්සාහ කරන මේ අවස්ථාවේ මේ වගේ කුංචි ගමකින් මේ වගේ ක්‍රීඩකයෝ ගණනාව බිහිවෙච්ච එක ඉතාම ඉහළින් අගය කරන්න පුළුවන්. ஆன போதிலும் தேசிய மட்டத்தில் இல்லாத உதவி பந்தாட்டத்துக்கு உங்களது மண்ணிலிருந்து இவ்வாறாக முயற்சிகளை மேற்கொண்டு உருவாகிய விளையாட்டு வீரர்கள் இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். මොකද ශ්‍රී ලංකා පාපන්දු සම්මේලනය මේ වෙනකොට විවිධ උත්සාහ දරමින් ඉන්නවා. අපේ මේ පාපන්දු ක්‍රීඩාව පෙරට වඩා ජාත්‍යන්තර වශයෙන් ඉදිරියට ගෙන යනවා. உதவி பந்தாட்ட சம்மேளனத்தில் இலங்கை உதவி பந்தாட்ட சம்மேளனத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உதவி பந்தாட்டத்தை தேசிய மட்டத்தில் எடுத்துச் செல்வதற்கு. ඉතින් ඒ වගේ අවස්ථාවක මේ පාපන්දු ක්‍රීඩාවගේ ජාත්‍යන්තරයට ගෙනියන්න උත්සාහ කරන මේ වගේ අවස්ථාවක මේ වගේ ජාතික තලයේ ක්‍රීඩකයෝ බිහිවීම මම හිතන්නේ එම ක්‍රීඩකයන්ගේ අනාගතයේ ඉතාම සුබ දවසක් උදා වෙන කියලා මම විශ්වාස කරනවා. அதேபோல் தேசிய மட்டத்தில் உதவி பந்தாட்டத்தை எடுத்துச் செல்வதற்கு இந்த மண்ணில் உருவான தேசிய வீரர்கள் உருவாகுவது எதிர்காலத்தில் அந்த வீரர்களுக்கான ஒரு முன் உரிமை வழங்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். ඉතින් ඒක නිසා මේ වගේ පාපන්දු කණ්ඩායම ඔබේ ගමෙන් දුහි කරන්න ඒ සහාය දීපු ඒ දරුවගේ අම්මලා තාත්තලා සියලු දෙනාට සහ මේ ගමේ ඔබ සැමට මගේ ගෞරවය පුද කරනවා. இவ்வாறான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட பெற்றோர்கள் மற்றும் ஊர் மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ඒත් එක්කම මම හිතන්නේ ශ්‍රී ලංකා කණ්ඩායමක් FIFA World Cup ගහන්න සිලෙක්ට් වෙන කාලය වැඩි අතක නෙවෙයි. நான் நினைக்கிறேன் இலங்கை உதவி பந்தாட்ட அணி FIFA-க்கு செல்வதற்கான வெகு நாட்கள் இல்லை. ඒක නිසා මම අවසානයේ ප්‍රාර්ථනා කරනවා ඉදිරි දිනක FIFA ක්‍රීඩා කරන්න ශ්‍රී ලංකා කණ්ඩායමට නැෂනල් ප්ලේයර්ස්ලා විදිහට මේ ක්‍රීඩකයෝ මේක මේ රස බිහි කරන්න ඔබලා සියලු දෙනාටම අවශ්‍ය හැකියාව ශක්තිය ධෛර්ය ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. நான் பிரார்த்தனை செய்கின்றேன் எதிர்காலத்தில் FIFA விளையாடுவதற்கு செல்வதற்கு உங்களது விளையாட்டு வீரர்கள் தேசிய வீரர்களாக செல்வதற்கு நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ඒත් එක්කම අද මේ ජයග්‍රහණ ලැබලාපු මේ පාපන්දු කණ්ඩායමේ සියලුම ක්‍රීඩකයින්ට මගේ උණුසුම් සුබපදුම් පෙන්වනවා. அதே போன்று இன்றைய தினம் இந்த வெற்றி கிணத்தை சூடி வந்த விளையாட்டு வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த நான் விஷ் பண்ணுகிறேன். ඒත් එක්කම ඔබ කණ්ඩායමට මේකට වඩා ජාත්‍යන්තර තලයේ ජයග්‍රහණ ලබා ගැනීමට අවශ්‍ය ශක්තිය සහ ධෛර්යය ඔබ සියලු දෙනාට ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා.
இதே போன்று இந்த விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தில் தேசிய மட்டத்தில் செல்வதற்கான சக்தி கிடைக்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். එන ඔබ සියලුම දෙනාට සුබ රාත්‍රියක් ප්‍රාර්ථනා කරමි. මගේ මේ කිටි කතාව අවසන් எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். உரையினை வழங்கிய போலீஸ் உயர் அதிகாரிக்கு நன்றியை குறிக்கொண்டும் அடுத்த நிகழ்வாக 2 தடவைகள் சாம்பியன் இந்த போட்டியிலே செம்மேர் அணியினர் பங்கு பெற்றினர். இந்த போட்டிக்கான சிறப்பான பயிற்சியினை வழங்கிய எஸ்பி சார் அவர்களை கௌரவிப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். அவர்களை கௌரவிப்பதற்காக இங்கு முன்னுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக நமது செம்மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் விளையாட்டு தலைவரும் மூத்த வீரருமான ஈனா ஜஸ்டின் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பயிற்சியாளர் ஜஸ்மின் அவர்கள் மன்னார் மாவட்டத்திலே முன்பு பல வீரர்களை வளர்த்த ஒரு வீரர், ஒரு பயிற்சியாளர். செம்மேரிஸ் அணியினர் அண்மையில் நடைபெற்ற சாம்பியன் சின்னத்தை தமதாக்கிய வேளையிலே இவருடைய பயிற்சியின் மூலம் செம்மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினர் சாம்பியன் தினத்தினை வென்ற பெருமையும் வடமாகாண அணியினருக்கான ஒரு பயிற்சியாளரும் இலங்கை தேசிய மகளிர் அணியினருடைய பயிற்சியாளரும் என்பதனை கூறிக்கொண்டு இவரை கௌரவிப்பதில் நாட்டுக்குடா நாவாதுரை மக்கள் பெருமிதம் அடைகின்றனர் என்பதனை அறிய தருகின்றோம். இதனைத் தொடர்ந்து வீரர்களின் வரிசையிலே ஜோன் லோயஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவருக்கான விருதினை வழங்குவதற்காக ஞானசகிதம் சாந்தியோ அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவர் நமது செம்மேர் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர். இவருக்கான விருதினை வழங்குவதற்காக ஞானசகிதம் சாந்தியோ அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவர் பூநகரி லீக்கினால் நடத்தப்பட்ட 3 வடமாகாண போட்டியிலே பங்கு பெற்றியவர். இவர் ஒரு இளம் வீரர். இடது காலாலே கோல் கம்பத்தை நோக்கி கோல் போடுவதில் ஒரு சிறந்த வீரர். இவருக்கான விருதினை வழங்கிய நமது செம்மேர் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர் ஞானசேகரம் சத்யா அவர்களுக்கு நன்றியை கூறுகிறது. அடுத்ததாக மகன் நேர்சன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவருக்கான விருதினை சுவிசக சோமாலை அரசன் அவர்களை அழைத்திருக்கின்றோம்.
மேரிசன் இவர் அண்மையிலே இடம்பெற்ற வீரருக்கின போட்டியிலே விளையாடிய ஒரு வீரன். இவர் யாழ் பத்திரிகாசிரியர் கல்லூரியின் பாடசாலை வீரன். இவர் ஒரு பத்திரிகாசிரியர் கல்லூரியிலே ஒரு சிறந்த வீரனாக இடம் பிடித்தவர். இவருக்கான விருதினை வழங்கி வைக்க சுபமாலை அரசன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக தேசுவாசன் ஜெர்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான விருதினை வழங்குவதற்காக நமது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர் நற்குணசிகமானன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தேசுதாசன் ஜெர்சன் தேசதாசன் ஜெர்சன் அண்மையிலே நடைபெற்ற மீனவர்களின் உதவிதாரர் சுற்று போட்டி தொடரிலே இறுதி ஆட்டத்திலே சிறந்த வீரருக்கான விருதினை பெற்றவர். இவர் சாம்பியன் லீக் கிண்ணத்திலே சென்ட் மேரிஸ் அணியினரை இறுதி ஆட்டத்துக்கு கொண்டு சென்றதில் இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. இவர் அதி வேகமான ஒரு வீரராக நாங்கள் கருதினோம். இவருக்கான விருதினை சுபமாலை அரசின் அவர்கள் வழங்கினார். நற்குணசிங்கம் அவர்கள். அடுத்ததாக கமலதாஸ் அருளார்த்தம் செபஸ்டியான் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். அருளார்த்தம் செபஸ்டியான் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். இவருக்கான விருதினை ஞானசாகரம் பவனசிங்கம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர் ஞானசாகரம் பவனசிங்கம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். செபஸ்டி அருள் அவர்கள் வடமாகாண அணியிலே 2000 வயது பிரிவிலே 2021 ஆண்டு நடைபெற்ற இறுதி ஆட்டத்திலே பங்கு பெற்றிய வீரர். இவர் வடமாகாண அணியிலே மிகவும் திறமையாக விளையாடிய இளம் வீரர் என்பதனை அறிய தெரிகின்றோம். அடுத்ததாக கமலதாஸ் அபிஷேக் இவருக்கான விருதினை வழங்குவதற்காக அந்தோணிப்புலை அஞ்சலி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். நமது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர் அந்தோணிப்புலை ஆண்டனி அவர்களை இவருக்கான விருதினை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து அந்தோணிப்புலை ஆரன் கிளீண்டர்ஸ் அவர்களுக்கான விருதினை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர் யுவராசா ஸ்ரீதர் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்தோணிப்புலை ஆரன் கிளீண்டர் இவருக்கான விருதினை செலஸ்டின் சிந்துஜன் அவர்களை அழைத்து வைக்கிறோம். செலஸ்டின் சிந்துஜன் இவர் வடமாகாண அணியில் இடம் பிடித்த ஒரு கோல் காப்பாளர்.
அண்மையிலே இடம்பெற்ற மீனவர்களின முதல்வதான சுற்று தொடரிலே சிறந்த போர் காப்பாளருக்கான விருதினை பெற்றவர். இவரை கௌரவிப்பதில் நமது நாட்டுப்புறா நாமாத்திரமன் பெருமிதம் அடைகின்றது. ராணிகதாஸ் சதுர்ஸ்ரீ இவருக்கான விருதினை செம்மேரஸ் விளையாட்டு கழகத்தினுடைய பயிற்றுவிப்பாளர் எஸ்பி சார் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். சிவநேசன் மதிவதனன், இறுதிராசா மிதுன் சார் இவருக்கான விருதினை சென்னை விளையாட்டு கழகத்தினுடைய பயிற்றுவிப்பாளர் ஜஸ்மின் சார் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மிதுசன் அவர்கள் ஜாழ் பல்கலைக்கழக அணியிலே இடம் பிடித்த ஒரு வீரர். இவருக்கான விருதினை ஜஸ்மின் சார் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்வதுடன் அடுத்ததாக பவன்செல்வன் கிதர்சன் இவருக்கான விருதினை ஞானசேகரம் விமான்சன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இவர் நமது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த உறுப்பினர். இவரை வாழ்த்து வருகிறது நாட்டுப்புறா நாமாவரை பெருமிதம் அடைகின்றனர். ஏசுநேசன் மேரோன் அவர்களை வரவேற்றிருக்கின்றோம். இவருக்கான விருதினை வழங்குவதற்காக நமது சென்னை விளையாட்டு கழகத்தின் மூத்த வீரர் மரியதாஸ் ஜெகதாஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இதனைத் தொடர்ந்து சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தின் பயிற்றுவிப்பாளர் ஜஸ்மின் சார் அவர்களுக்கான கௌரவம் இடம்பெறுகின்றன. இதனை கௌரவிப்பதற்காக நமது சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தின் மூத்த வீரரும் சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தின் தலைவருமான ஞானசேகர் சிங் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பயிற்றுவிப்பாளர் எஸ்பி சார் அவர்களை வாழ்த்து வருகின்றது. நாட்டுப்புற அனாவாதனை பெருமிதம் அடைகின்றன. அடுத்ததாக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் மூத்த வீரனும் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரனுமான அண்டனி சார்ஸ் அவர்களை கௌரவிப்பதற்காக அன்புடன் அழைத்து வைக்கின்றோம். இவர் கிட்டத்தட்ட 15-16 வருடங்களாக ஜாழ் நாவாமரை சென்ட் மேரிஸுக்கு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர். அது மட்டுமின்றி ஜாழ் லீக்கினுடைய ஜாழ் தெரிவு அணியிலே இவர் உப அணித்தலைவராக திகழ்ந்தவர். இவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக
சிவத்தியாமலை வேதராசா அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவர் உதவந்தாட்ட வீரர் மட்டுமின்றி ஒரு சமூக சேவகர் ஆன அக்னிசால் சகோதரருக்கான விருது தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சமயம் உதவந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே பங்கு பெற்றிய நாகேஸ்வரன் எஸ்பி அவர்களை அழைத்திருக்கின்றோம். இவருக்கான விருதினை ஞானசேகரம் அமர்ராஜ் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இவர் சென்னை விளையாட்டுக் கழகத்தில் மூத்த வீரர் ஞானசேகரம் அமர்ராஜ் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து சிவகுமார் பூமன்ராஜ், இதனைத் தொடர்ந்து சிவகுமார் பூமன்ராஜ், அடுத்ததாக மதனராஜ், நாகேஸ்வரன், இவருக்கான விருதினை வழங்கி வைப்பதற்காக அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான விருதினை ஹரிதாஸ் பிரதிபன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வீரர்களுக்கான கௌரவிப்புக்கு ஹரிதாஸ் பிரதிபன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக சமசம நிலைய தலைவர் வில்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் வில்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவத்தினை பொன்னாடை போற்றி இவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் வில்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான விருதினை நாட்டுக்குடா சென்னை விளையாட்டுக் கழகம் தலைவர் அவர்கள் வழங்கி வைப்பதில் நமது நாட்டுக்குடா சென்னை விளையாட்டுக் கழகம் பெருமிதம் அடைகின்றன. அடுத்ததாக நமது நாவாந்துறை சென்னை விளையாட்டுக் கழக தலைவர் பிரேமன் சரஸ்ராஜ் அவர்களை கௌரவிப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். இவருக்கான கௌரவத்தினை
சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தின் உபதலைவர் வேதராசா கிங்ஸ்லி அவர்களை அழைத்து வைக்கின்றோம். அடுத்ததாக கிங்ஸ்லி லியோன் இவருக்கான விருதினை வழங்குவதற்காக ஜோகராசா ரஜீவி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இவர் சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தின் மூத்த உறுப்பினர். கிங்ஸ்லி கிங் பியோன் இவருக்கான விருதினை ஜோகராசா ரஜீவ் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக புனிதராசா அபிஷன் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். புனிதராசா ஆபிசன் அவர்களுக்கான விருதினை கஜன் சந்தியோ கஜன் அவர்களை வழங்கி வைத்துள்ளார் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகத்தினுடைய அணை தலைவர் மரியதாஸ் நிதர்சன் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். அவருக்கான கௌரவிப்பினை வழங்குவதற்காக தங்கவேல் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மரியாஸ் நிதர்சனுக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக தங்கவேல் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக சாராயதாசன் டைரக்டர் இவருக்கான விருதினை சாராயதாசன் டைரக்டர் இவருக்கான விருதினை வெற்றிதாஸ் பிரசாத் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாராயதாசன் டைரக்டர் இவருக்கான விருதினை வெற்றிதாஸ் பிரசாத் அவர்கள் வழங்கி வைப்பார். இதனைத் தொடர்ந்து ஜோன் பிள்ளை இவருக்கான கௌரவத்தினை ஆசிரியர் ஜசிதா தேவி அவர்கள் வழங்கி வைப்பார்.
ஜோன் பிள்ளை இவருக்கான கௌரவத்தினை ஆசிரியர் ஜசினாதேவி அவர்கள் வரவேற்பார். ஜேசுதாசன் வெற்றி நிரஞ்சன், அடுத்ததாக ஜேசுதாசன் வெற்றி நிரஞ்சன் இவருக்கான கௌரவினை சத்தியோ ரோக்சன் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சத்தியோ ரோக்சன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடி பிள்ளை ஜெகன், அத்தோடி பிள்ளை ஜெகன் இவனுக்கான கௌரவினை ராசகுலம் மயூரன் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து கமலதாஸ் எப்ரோன் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். செம்மேல் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிங்கள வீரர் கமலதாஸ் எப்ரோன் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். எப்ரோனுக்கான கௌரவினை ஜோகராசா செல்வன் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எப்ரோனுக்கான கௌரவினை ஜோகராச செல்வன் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அத்தோடி பிள்ளை இறுதியாக அத்தோடி பிள்ளை இறுதி ராஜா இவருக்கான கௌரவத்தினை ராஜித் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கான கௌரவத்தினை ராஜித் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடி பிள்ளை இறுதி ராஜா இவருக்கான கௌரவத்தினை ராஜித் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கான கௌரவத்தினை ஜோகராசா ஸ்டாகர் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடி பிள்ளை இறுதி ராசா இவருக்கான கௌரவத்தினை ஜோகராசா ஸ்டாகர் அவர்கள் வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆறுமுகம் நெல்சன், ஆறுமுகம் நெல்சன் இவருக்கான கௌரவத்தினை அடுத்ததாக லீபோ ரிசார்ட்ஸ் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். சென்னை புலியாட் சாசன நிலைய நிர்வாக உறுப்பினர் லீபோ ரிசார்ட்ஸ் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். இவருக்கான விருதினை கௌரவத்தினை வழங்குவதற்காக ஜோகராசா ஸ்டாகர் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். தயார் அவர்களை அழைத்து வைக்கின்றோம். இவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக நான் தயார் அவர்களை அழைத்து வைக்கிறோம். இவருக்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக ஜோகராசா இறுதி ராசா அவர்களை அழைத்து வைக்கிறோம்.
இவருக்கான கௌரவங்களை சென்னை துளியார் கழகத்தில் முன்னாள் செயலாளர் சுகந்தன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லீகோ ரிசார்ட்ஸ் அவர்களுக்கான சென்னை சரசமநிலை உறுப்பினர் இவருக்கான விருதினை சுகந்தன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஜெகனிகா அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தில் தலைவர் வின்சிங் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் ஒருமுறை ஜெகனிகா அவர்களை கௌரவத்தை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தில் தலைவர் வின்சிங் அவர்களை அழைத்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நான்கையோடு இடம்பெறும் நன்றி உரையினை வழங்குவதற்காக சரசமநிலைய செயலாளர் சத்யோ கஜன் அவர்களை அழைத்திருக்கிறார். அனைவருக்கும் இந்திய வணக்கங்களை கொண்டு வந்துள்ளேன். இன்றைய நாளில் சிறந்த காலநிலையை கண்டு உதவிய இறைவனுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு நிகழ்வினை
அப்படி